தமிழ்நாடு மக்கள் நீங்கள்லாம் சும்மா இல்லாமல் ஒரு ஓட்டு தானே ஒரு ஓட்டு தானேன்னு சொல்லி சரியான பைத்தியம் சரியாகாத பைத்தியம் எல்லா பைத்தியங்களையும் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி விட்டீங்க. இன்றைக்கு அந்த சரியாகாத பைத்தியங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, எதை எடுத்தாலும் ரீல்ஸ் எடுக்குதுங்க. இளவு வீட்டுக்கு போனாலும் ரீல்ஸ் எடுக்கிறானுங்க. அதே போல் யாராவது ஆக்சிடென்ட் ஆகி கீழே கிடந்தா அவங்கள காப்பாற்றணுன்ற நோக்கம் இருக்கோ இல்லையோ, அவனுக்கு ரீல்ஸ் எடுக்கணும்ன்ற நோக்கம் மட்டும், அந்த ஐடியா மட்டும் எங்கேருந்து வருதுன்னே தெரியல. எப்படி கேமராமேன் கூச்சு வருவான்னு தெரியல. ஃபோனை எடுத்து ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்லேயோ எல்லா இடத்துலையும் போட்டுறானுங்க. அதே போல் நேற்றும் கூட தென்காசி மாவட்டத்தில் 5000 நெல் மூட்டை, அரசு குடோனில் இருந்த நெல் மூட்டை எரிஞ்சு சாம்பலாயிருச்சு. அதே அந்த மாவட்டத்தினுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் அந்த ஆள் போய் அதை எடுத்து ரீல்ஸ் போடுறான். அதே போல் ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ, நம்ம எம்எல்ஏ அதாங்க பொம்பளை கேஸு லாட்ரி கேஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஆளுனுடைய பங்குக்கு நேற்று ஆர்டிஓ செய்ய வேண்டிய வேலையை ஏன் டயர் தேஞ்சு கிடக்குது? இதெல்லாம் ஒரு கேள்வியா? ரேஷன் கடைக்கு அரிசி வருதா இல்லையா கரெக்டாக? அதை பார்த்தாலே போதும். இவனுக்கு ஏதோ யோகிய மாதிரி விஜயனுடைய பிறந்தநாளுக்கு ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசியை கொண்டு போய் இவனுங்க ஏதோ பரிசு பொருள் கொடுக்குற மாதிரி கொடுத்து மதுரை மாவட்டத்தில் மாட்டினானுங்க. பண்ணுறது பூராமே அயோக்கியத்தன வேலை, 2ஆம் நம்பர் வேலை. அதை பண்ணிக்கிட்டு இவனுக்கு இன்ஸ்பெக்ஷன்ற பேரில் கஷ்டப்பட்டு படித்து வந்த மருத்துவர்களை நோகடிக்கிறது, கஷ்டப்பட்டு படித்து வந்த அரசு ஊழியர்களை நோகடிக்கிறது. மக்கள் நீங்கள் பாட்டுக்கு சிவனேன்னு விட்டுருந்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு அந்த 2ஆம் நம்பர் தொழிலை பண்ணிக்கிட்டு அவன் பாட்டுக்கு இருந்திருப்பான். அந்த கஞ்சா விற்கிறது, திருட்டு கேஸ்ட் விற்கிறது, பிளாக்ல டிக்கெட் விற்கிறது, இதையெல்லாம் இப்படிப்பட்ட கேஸுகளையெல்லாம் கொண்டாந்து அவனுங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறதுக்கு உழைச்சி முன்னாடி வர முடியாமல் எல்லாம் அந்த மாதிரி 2ஆம் நம்பர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களை கொண்டாந்து இன்றைக்கு நீங்கள் கொண்டாந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குனீங்கன்னா, கஷ்டப்பட்டு படித்து இரவு பகலாக படித்து வந்த நபர்கள்லாம் இந்த முட்டாத்தனமாக கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. தயவு செஞ்சு இனியாவது அரசியல்னால் என்னென்னு கற்றுக்கிட்டு, பொது சேவைனா என்னென்னு கற்றுக்கிட்டு அரசியல் பண்ணுங்கடா. ரீல்ஸுக்காக அரசியல் பண்ணாதீங்கடா, தற்குறிகளா.